Hi viewers, this is Bala from Fair and Greed channel. Yesterday ஒரு வீடியோ ஒன்று வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த பேட்டர்ன் சம்மந்தமாக நாங்கள் ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன்ஸு. அதுபடி பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸை வந்து நேற்று நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்ன்றது நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்ன்ற பேட்டர்ன் எடுத்திருக்கோம். இந்த பேட்டர்னில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். டவுன் ட்ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற அந்த ப்ரைஸ் ஆனது அது கீழே மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லோ கொடுக்கும். லோ கொடுத்துட்டு தென் ஒரு பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகிட்டு தென் லோயர் லோ கொடுக்கும். இந்த இடத்துல ஒரு லோயர் லோ கொடுக்கும். ஃபர்ஸ்ட் கொடுத்ததுக்கு ஒரு லோ கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு லோயர் லோ கொடுக்கும். அகைன் வந்து இந்த லோயர் லோல இருந்து பவுன்ஸ் ஆகும். ஆல்ரெடி கொடுத்த இந்த இடத்த இந்த ரெசிஸ்டன்ஸ் அதே சேம் ஈவனா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இது மீட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மீட் பண்ணிட்டு இந்த நெக்லைன் கிரியேட் பண்ணிட்டு அகைன் ஒரு கரெக்ஷனோட கொடுக்கும். இந்த இடத்துல டிக்ளைன் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஷோல்டர்ஸுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் ஷோல்டருக்கு ஈவனாக இருக்கும். அண்ட் தென் இது வந்து ஃபர்ஸ்ட் ஹையர் லோ. இது வரைக்கும் லோயர் லோ கொடுத்துட்டு இருந்த அந்த ப்ரைஸ் ஆனது இந்த இடத்துல ஹையர் லோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஹையர் லோ ஸ்டார்ட் ஆகும்போது இந்த நெக்லைனை பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்ற மாதிரி நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். இந்த ஹையர் லோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஆனது ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும். ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு அது ஸ்டார்ட் பண்ணிவிடும். அகைன் இப்படி டேரெக்டாகவும் நம்ம தம்ரூன் நெக்லைன் மூவ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா இது ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி புல்லிஷ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை ஒரு ரீட்ரேஸ் பண்ணிட்டு கூட இது அகைன் வந்து புல்லிஷ் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸில் பார்த்தது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணணும். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸில் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு கீழே வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு ப்ரைஸ் ஆனது மேலே மூவ் பண்ணும். ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டில் வரும், ஒரு லோ கொடுக்கும். அண்ட் இந்த லோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் கொடுக்கும். பவுன்ஸ் கொடுத்துட்டு அகைன் லோயர் லோ கொடுக்கும். இந்த லோக்கு கீழே லோயரில் வந்ததுக்கப்புறம் தென் பவுன்ஸ் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். இதை நம்ம பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த லோ கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈவனாக இருக்கும். லெஃப்ட் ஷோல்டருக்கும் ரைட் ஷோல்டருக்கும் ஈவனாக இருக்கும். இதை பிரேக் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இது பிரேக் பண்ணதுக்கப்புறம் ரீட்ரேஸ் வந்து எடுத்தால் நமக்கு பெஸ்ட்டு. ஆர் அதர்வைஸ் வந்து டைரெக்டாகவும் இது மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். இந்த பேட்டர்ன் வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் வந்து எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் வந்து நிறைய இடத்துல ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது சப்போர்ட் பண்ணும். இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இன்வெர்ஷன் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸும் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னு தெரியும். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் வந்து அந்த சிக்னல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட் புல்லிஷ்கான சிக்னல் வந்து இதில் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே இண்டிகேஷன் தான். இது எதுவுமே கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ இது கூட வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஆட் ஆன் பண்ணி பார்த்துட்டு தான் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். பட் இது ஒரு பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளும் நான் ஆட் ஆன் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம அந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸை பற்றி நான் இந்த வீடியோ இப்போ போட்டிருக்கோம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இதில் ஆட் ஆன் பண்ணுறேன். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆஷாஹி இந்தியா அப்படின்ற ஒரு டே சார்ட் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இதில் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபாலோ ஆகிட்டு தென் ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்கு. பவுன்ஸ் கொடுத்துட்டு அகைன் வந்து ஒரு லோ. இந்த இடத்துல ஒரு லோ கொடுத்ததுக்கப்புறம் லோயர் இருக்கும். தென் ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்கு. அகைன் ஒரு ஹையர் லோ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஹையர் லோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ இது எங்கெங்கே நெக்கு இது வந்து வந்திருக்குன்றத நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ கிரியேட் ஆயிருக்கு. இது லோயர் லோ. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹையர் லோ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே உங்களுக்கு ஒரு ஈவனான நெக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாலும் லெஃப்ட் ஷோல்டர் அந்த ரைட் ஷோல்டரும் பார்த்தீங்கன்னாலும் ஈவனாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் கொடுத்து இந்த பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ இது ரீட்ரேஸ் கொடுத்துட்டும் மூவ் ஆகலாம் ப்ரைஸு. ஆர் அதர்வைஸ் வந்து இங்கேருந்தே கூட ப்ரைஸ் வந்து புல்லிஷ் மோடுக்கு போகலாம். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கு.
அகைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பைக் கொடுக்கும். இந்த இடத்துல நம்ம ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த இடத்துல கொடுத்தாலும் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் லோவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம பார்த்து தான் எடுக்கணும். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸும் அதே மாதிரி ஒரு ஸ்பைக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த எந்த இடத்துல வந்து கரெக்டாக ரெசிஸ்ட் ஆகிருக்குன்றதை நீங்கள் கரெக்டாக ட்ரா பண்ணணும். இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு லோ, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஒரு லோயர் லோ கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு தான் ஒரு ஹையர் லோ ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதை நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அது வரும். ஸோ நிறைய ஒரு ஹையர் ஃப்ரேம் சார்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸை பற்றி நான் அதில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இன்னும் ரிமைனிங் அந்த பேட்டர்ன்ஸையும் நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.